ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். காசுலேருந்து எங்கள் அத்தை வாங்கிட்டு வந்த பூஜை பொருட்கள் அண்ட் ரிட்டன் கிஃப்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வீடியோ தான் இது. இப்போ ரீசெண்டாக எங்கள் அத்தை காசி போயிருந்தாங்க. அங்கேருந்து வாங்கிட்டு வந்த சில பூஜை பொருட்கள், ரிட்டன் கிஃப்ட் ஐட்டம்ஸு இதை பற்றி தான் உங்கள்கிட்ட நான் காமிக்க போகிறேன். இது எல்லாமே வந்து வெண்கலத்தில் உள்ளது, பிரேஸில் உள்ளது. எல்லாமே யூனிக்காகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ பார்க்குறீங்களா, சின்ன படி மாதிரி இருக்குது, எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல. அதே மாதிரி இது பூஜா மாதிரி உள்ளது. அதுக்கப்புறம் இதெல்லாம் ரிட்டன் கிஃப்ட் ஐட்டம்ஸு. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா கோமாதா, பசுமாடும் கண்ணுக்குட்டியும் பால் ஊட்டிக்கிட்டு இருக்க மாதிரி. இது ஒரு வீட்டுக்கு ஒரு லட்சுமி கடாச்சம் உள்ள மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இது வந்து உங்களுக்கு அழகாக இது அயோத்தியும் போயிருந்தாங்க, காசி கூட சேர்ந்து அயோத்தியும் போயிருந்தாங்க. அந்த அயோத்தியோட இது மாதிரி. அதுக்கப்புறம் அப்புறம் என்ன பார்த்திங்கன்னா புத்தர் சிலை, இது அன்னபூரணி வித் அது வைக்கிறதுக்கான பிளேட்டு. நம்ம அரிசி போட்டு அது மேலே அன்னபூரணி சிலை வச்சோம் அப்படின்னா அது வீட்டுக்கு ஒரு நல்லாயிருக்கும். எப்போதுமே அன்னம் குறையாமல் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம். அதிலே சின்ன சைஸாக உள்ளது. இது வந்து குங்குமம் ரிட்டன் கிஃப்ட்டுக்காக, எல்லாருக்குமே ஒரு இந்த காசி தீர்த்தம் கொடுக்கறதுக்காக சின்னதாக ஒரு இது மாதிரியும், அதுக்குள்ளே அந்த காசி தீர்த்தம் ப்ளஸ் ஒரு அன்னபூரணி சிலை சின்னதாக, அதுக்கப்புறம் அது கூட குங்குமம் கொடுத்துருப்போம். இந்த பூஜா தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப அழகாக இருக்குல்ல இது, பார்க்கவே க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. அழகாக சின்னதாக தீர்த்தம்லாம் வச்சு சாமிக்கு கும்பிடும்போது வச்சுக்கலாம், பார்க்கவும் க்யூட்டாக இருந்துச்சு இல்லை. வீட்டுக்கு சில பேர் இதாகவும் வச்சுப்பாங்க. இந்த படியிலையுமே நம்ம வந்து இப்போ பிளேட்டில் வைக்கலன்னா இந்த படியிலையும் அன்னத்தை கொட்டி, அரிசியை கொட்டி அது மேலே வந்து நம்ம அந்த அன்னபூரணி சிலையும் வச்சுக்கலாம். அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி ரிட்டன் கிஃப்ட்ஸ் இப்போ ஊருக்கு இப்போ காசி போயிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறப்ப ரிலேட்டிவ்ஸு ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுக்குறதுக்காக இந்த குங்கும டப்பி ப்ளஸ் ஒரு அன்னபூரணி சிலை, ஒரு சின்ன காசி தீர்த்தம் சட்டி மாதிரி ஒரு காசி தீர்த்தம், இது எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த புத்தர் சிலை, இந்த இது ரெண்டுமே வந்து ரொம்ப ஒரு அழகாக ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் மாதிரி வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும் பார்க்க ஃப்ரெண்ட்ஸ். இதை தவிர்த்தும் அந்த பேக்ஸு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதை பற்றின வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள்.